அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலவனச்சோலை வழங்கும் தேர்ந்தோல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். ஒயசிஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். நாங்கள் உங்களுக்கு கேட்பது ஒன்றே ஒன்று, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே நம்முடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊழியர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தரை சேவிக்கிறார்கள். நீங்கள் ஜெபித்தால் எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். பாரத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்கிற இடத்தில் எல்எம்எஸ் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். வர முடிந்தவர்கள் வரும்படி உங்களை அன்பாக அழைக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபிங்க, அதிகமாக ஜெபிங்க. எவ்வளோ கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சித்தத்தின்படி யாரை நியமிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அவர்களே வர வேண்டும். பொறுமையாக ஆண்டவரே, அமைதியாக இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே காரியங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற கடைசி காலமாக இருக்கிறபடியால் நாங்கள் பயபக்தியோடு இருக்கவும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்களுக்கு தடையில்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து தர வேண்டும் என்று அனைவரும் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஜனங்கள் வரட்டும். ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் ஏற்படுத்துகிற கர்த்தர், நீர்காலுடைய டைரக்ஷனை மாற்றுகிற ராஜாக்களை மாற்றுகிற தேவன். நேபுகாத்நேச்சாரை மாடை போல புல்ல திங்க வைத்தார், மண்டியிட வைத்தார். பார்வோனும் அவனுடைய சேனைகளை செங்கடலிலே அமழ்த்தின கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழித்தவர் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுதும் கூட சத்துருடைய சதித்திட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒழிய வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 92:10 சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனமாக இருக்குது. பழையவள் எல்லாம் விழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இன்று புதிதான காரியத்தை விரும்புகிறேன். நாம் புதிய கார் வேணும், புதிய வீடு வேணும், புதிய வேலை வேணும், எல்லாம் புதிதாக எதிர்பார்க்கிற நாம் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை எதிர்பார்க்க வேண்டாமா? ஏதோ 10 வருஷத்துக்கு முன்பாக அந்நிய பாஷை பேசினேன், ஆவியில் நிறைந்தேன். வாட் அபவுட் யூ நவ்? இப்பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆறி போனதா, மாறி போனதா, ஊறி போனதா, நாறி போனதா? இன்னும் நீங்கள் அனலாக இருக்கிறீர்களா? அல்லவிட்டால் அனல் அணைந்து விட்டதா? உங்கள் விளக்கு அணையாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான கதை, பின்வாங்கி போனால் அவன் மேல் நான் பிரியமாக இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதி அன்பை விட்டு விலகாதிருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். ஆண்டவரே, இந்த எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே, ஆருடைய தலையிலிருந்து தாடியிலிருந்து வஸ்திரத்தில் வழிந்து வந்த அந்த அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம் எங்கள் மேல் வருவதாக. அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உமது அபிஷேகம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை. அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருந்தால் எப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். கொம்பு ஆண்டவரே, உம்முடைய கொம்பு எங்களை உயர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உயர்த்துவீர். கொம்பு என்று சொன்னால் பலன், ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். காண்டாமிருகம் யாராவது கட்டி உழ முடியுமா? எழுத்து நிற்க முடியுமா? அந்த காண்டாமிருகத்துக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது. ஆனால் சின்ன கொம்பு தான் இருக்கிறது. ஆனால் பார்த்தா உருவத்தில் பெரிதாக இருக்கும். எதிரிகளை முட்டி தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கும். காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல் கர்த்தர் உயர்த்துவார். இயர் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆண்டு கர்த்தர் உயர்த்தும் ஆண்டு. பழையவைகளை விட புதிதான ஒரு காரியத்தை நமக்கு செய்து புது எண்ணெயால் அபிஷேகித்து கர்த்தர் நம்ம உயர்த்தப் போகிறார். நான் கர்த்தரிடத்தில் ஒரு உயர்வை நான் எதிர்பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை. அவர் என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றில் ஆழமான படுகொலியை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி அவரை துதிக்கும் புதிய படலை கொடுத்துருக்கிறாரு. டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் மாற்றி விட்டார். என் வாழ்க்கையில் சோர்வுகள், மன அழுத்தங்கள், வாழத்தான் வேண்டுமா என்கிற கேள்விகள் அனைத்திலிருந்தும் கர்த்தர் விடுவித்து என்னை உயர்த்தி இருக்கிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய உயர்த்தும் கரம் இன்று நம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உயர்த்துவார். எப்படியெல்லாம் உயர்த்துவார் என்று சில வசனத்தை நான் வாசித்து பார்த்தேன். அதை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புயலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, என் இரட்சணிய கொம்பு. இது என்னங்க கொம்பு? விசேஷமான ஒரு கொம்பு. ரட்சிப்பு ஒரு மனிதனை உயர்த்தும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், குடிகாரனாய் ரோட்டில் விழுந்து கிடக்கிறவன், கடன் தொல்லையிலே தற்கொலைக்கு நேராக ஓடினவன், பலவிதமான காதல் வலையிலே விழுந்து தோல்வியினால் தற்கொலைக்கு நேராக போகிறவர்கள் யாராக இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு ரட்சணிய கொம்பு உன்னை உயர்த்தும். ஆம், இந்த ரட்சணியம் நமக்கு தேவை. அருமையான கத்திரிப்பை ரட்சிக்கப்பட்டீங்களான்னு சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். என்னங்க ரட்சிப்பு பற்றி சொல்கிறீங்க? ஆம் பிரியமான கத்திரிப்பிள்ளை, என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றிலும் மேலான சென்ட்ரல் தீம் சொன்னால் ரட்சிப்பு. 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரியிலே ரத்தம் சின்னது நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாக, வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக. ரட்சிப்பு வெள்ளியினாலும் பொன்னினாலும் ரட்சிக்கப்படாமல் வெளியேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிருபையை கொண்டு இரத்தத்தாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இளங்காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய இரத்தத்தினால அல்ல, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்புவோம்? ஏங்க பெரிதான ரட்சிப்பு? பெரியவர் கொடுத்த ரட்சிப்பு, பெரியவர் செய்த தியாகம் பெரியது, கிரயம் பெரியது. வெளியேற பெற்றவனா என்னை மாற்றுவதற்கு வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். 2-3 வார்த்தைகள் தான் ப்ரெஷியஸ், விலையேறப்பெற்றது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் விலையேறப்பெற்றது இயேசுவின் ரத்தம். ஏன் விலையேறப்பெற்றது? என் கையை இப்போ நான் வெட்டினேன்னா அது மண்ணில் விழுந்து செத்து போயிடும். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியிலே சிந்தின ரத்தம் இன்றும் ஜீவிக்கிற ரத்தமாக இருக்கிறது. பணம் இருந்தால் மனிதன் எதையும் வாங்குவான், ஆனால் ஒரு மனிதனை வாங்க முடியுமா? முடியாது. கோடிக்கணக்கான மக்களை வாங்கிவிட்டது இயேசுவின் ரத்தம். இன்னும் இடம் இருக்கிறது. Still there is room at the cross for you. ஒரு மனிதனை ஆண்டவர் விலைக்கு வாங்குவது மட்டுமல்ல, அவனை விடுதலை ஆக்குகிற தேவன். அதுதாங்க ரட்சிப்பு. ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், ஃப்ரீடம் the fear of death, freedom from your enemy. ஒரு விடுதலை. குமாரன் ஒருவனை விடுதலாக்கினால் அவன் மெய்யான விடுதலை ஆயிருக்கிறான். ஒரு மெய்யான விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரம்தான் முடியும். நாம் பாவியாக இருக்கும் பொழுது அவர் என்னை நேசித்தார். அவரை நான் தேடாதிருக்கும் பொழுது அவர் என்னை தேடி வந்தார். அதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தம்பி, அருமையான அம்மா, ஐயா, இதுவரை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இல்லாவிட்டால் இப்பொழுது 3 வார்த்தை ஜெபத்தை சொல்லுங்கள். நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். அவ்வளோதான். உங்கள் பேரை கர்த்தர் பதிவு செய்கிறார். ஆதார் கார்டு வாங்கினீங்க, பேன் கார்டு வாங்கினீங்க, இப்போ ரேஷன் கார்டு வாங்கினீங்க, இன்னும் கார்டு வாங்கிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து வெயிலில் நின்று க்யூவில் நின்று வாங்கியிருப்பீங்க. ஆனால் அப்பா கார்டுன்னு ஒன்று இருக்குங்க. யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுவார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்களை தான் ஆண்டு வரும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடுவார். அவனை பேர் சொல்லி கூப்பிடுவார். பேரை இந்த பதிவு செய்வாயா? கர்த்தர் உனக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். நீ பாவியாக வாழ தேவையில்லை, மன நிம்மதியற்று வாழவில்லை, குற்றம் புரிந்தவன் என்று அழுது கொண்டே இருக்க தேவையில்லை. ஒரு வினாடியிலே உன்னை நீதிமான் ஆக்குகிற இயேசுவின் ரத்தம் என்று உனக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு என்னும் கொம்பு. அந்த ரட்சிப்பு என்னும் கொம்பு ஒரு மனுஷனை உயர்த்தும். ஆம், பரிகாரனை, கள்ளனை, திருடனை, விபச்சாரியை அத்தனை பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தபோது அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்குறார். ஆனால் ஒன்று தெரியுமா? இதற்காக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இலவசமான ரட்சிப்பு. நமக்கு ஒரு புத்தி இருக்குது, என்ன தெரியுமா? இலவசமாக எதை கொடுத்தாலும் நம்ம மதிக்க மாட்டோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இலவசமான ரட்சிப்பாக இருந்தாலும் அதற்காய் செலுத்தப்பட்ட கிரயம் பெரியது. ஆகவே தயவுசெய்து இதுவே ரட்சிக்கப்படாதவர்கள் என் குரலை கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் பாவிப்பா, என் பாவத்தை மன்னியும், இரத்தத்தால் கழுவும், எனக்காக நீ மரித்தீர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன், என் பெயரை உடைய புத்தகத்தில் எழுதும் சொன்ன உடனே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு கொம்பை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் அதில் பார்க்கிறோம். அப்பொழுது இதோ 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலில் வழியிலிருந்து வந்தார்கள். ஒரு சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன்
அவர் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தண்டில் நின்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியை சணல் நூல் அங்கி தரித்த அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்க புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புளி நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெட்டிகளை அடையாளம் போடு என்றார். அப்பொழுது அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் சில சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனே கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே தோங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்குள்ளே இருந்து மூப்பட துவங்கினார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு 6 புருஷர் ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த வாசலின் வழியாக வந்தார்கள். அவர்கள் சணநூல் தரித்திருந்தார்கள். அவர் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்திலே நின்றார்கள். கர்த்தருடைய பலிபீடத்திலே நிற்கிற மக்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பட்டணம் எங்கும் உருவ போங்கள். பட்டணம் நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களுடைய நெத்தியிலே முத்திரை போடுங்கள். பின்பு பட்டணம் எங்கும் ஊடுருவி போய் வெட்டுங்கள். சிறியோரையும் பெரியோரையும் குழந்தைகளை வெட்டுங்கள். ஆனால் முத்திரை போடப்பட்டிருக்க மக்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதில் கொம்பு எங்கே வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த மைக்கூடுன்னு இருக்கு பாருங்கள், மைக்கூடு. அது ஆங்கிலத்தில் இங்க் ஃப்ரம் த ஹார்ன் இருக்கும். ஒரு கொம்புலேருந்து தான் எங்கு வருது. அந்த கொம்பில் தான் அந்த இங்கு இருந்துச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கி கர்த்தர் தேடுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்களை முத்திரையிட போகிறார். கொம்பில் இருக்கிற இந்த மையினால் கர்த்தர் முத்திரையிட போகிறார். யார் இவர்கள்? தேசத்தில் நடக்கும் அருவருப்பு நிமித்தம் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்கள். இன்றைக்கி எவ்வளோ அருவருப்பு! நம்முடைய தமிழ்நாடு எவ்வளோ உத்தமமான ஒரு தமிழ்நாடாக இருந்தது, ஒழுக்கமுள்ள தமிழ்நாடாக இருந்தது. ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் காதலிப்பதை பார்க்க முடியாத ஒரு தமிழ்நாடாக இருந்தது. ஏகதேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட தமிழ்நாடாக இருந்தது. உதட்டிலே சாயம், உள்ளத்திலே மாயம், மனிதர்களை பிடிக்கிற வலை பிடிக்கிற பெண்களை பார்க்கவே முடியாத ரோட்டிலே. அலங்கோலமான ஆடைகள், உடல் உறுப்புகளை வெளிப்படுத்துகிற ஆடைகள், ஆண்களை அல்லாவிட்டால் மற்றவர்களை வசீகரப்படுத்துகிற ஆடைகள், இப்படி போட்டவர்களை பார்க்கவே முடியாது. கொல்லாத சினிமா, அருவருப்பானவர்களை காண்பிக்கிற சினிமா, சின்ன குழந்தைகளுடைய மனசை கெடுக்கிற சினிமா உலகம். சிகரெட், போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம். போதைப் பொருள் என்றால் என்ன என்றே தெரியாது ஒரு காலத்தில். இப்பொழுது பள்ளிகளிலே விற்று கொண்டிருக்கிறார்கள், சின்ன குழந்தைகளுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். மயக்கத்தில் பிள்ளைகள் இருக்காங்க. பள்ளிக்கு சென்ற பையன் ரோட்டிலே மயங்கி கிடக்கிறான். போதைப் பொருள். ஆணுக்கும் கல்யாணம், பொண்ணுக்கு பொண்ணு கல்யாணம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. 54 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்கிறேன். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டதே இல்லை. கல்லூரிகளிலே, வாலிபர்கள் விடுதியிலே, பெரிய ஐடி கம்பெனியிலே பார்த்தால் இப்படிப்பட்ட பாவங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. கொலைபாதகத்தின் ஆவிகள், தற்கொலைகள், பயங்கரமான பிரைபரி, கைக்கூலி வாங்குகிற மனிதர்கள், எல்லாரும் கைக்கூலி வாங்குறவர்கள், லஞ்சம். அரசியலுக்கு வரும்பொழுது வெறுங்கையா வருவார்கள். 2 ஆண்டுக்குள் அவருடைய பேங்க் நிரம்புவது மட்டுமல்ல, வெளிநாடு பேங்கும் நிரம்பும். அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறார்கள். கைகளிலே சுத்தமுள்ளவன் எங்கே? கபடி இல்லாதவன் எங்கே? தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கூடாதவன் எங்கே? அப்படிப்பட்டவன் தானே தேவனுடைய பருவத்தில் ஏற முடியும். அருவருப்புகள், அருவருப்புகள், அருவருப்புகள். பிண அறைக்கு சென்றால் கூட பிணத்தை எடுப்பதற்கு லஞ்சம். அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட லஞ்சம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சம், அநீதி, அக்கிரமம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதற்காக அழுகிறவர்கள் யார் இருக்கிறார்கள்? அன்று இயேசு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனதாருக்கு இடமளிக்கவில்லை. இந்த பட்டணத்துக்கு நடக்க போகிற அநியாயம் அல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இயேசு கண்டித்து உணர்த்தது மட்டுமல்ல, கண்ணீர் வடித்தார். கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். எதற்காக? நியாயம் தீர்ப்பதற்காக. நியாயம் தீர்ப்பதற்காக. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே,
மைக்கூட்டை வைத்த மனிதன் கண்ணீர் விட்டு கதறும் மக்களுக்கு நெத்தியிலே முத்திரை போட்டான். சில கேட்பாங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ண கேட்குங்க. ஜெபம் பண்ணால் என்ன லாபம் எனக்கு? அரசியலுக்காக, அரசாங்கத்துக்காக, எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்குறாங்க. அதனால் எனக்கு என்ன லாபம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டின் வருங்காலம் உங்கள் கையில் இருக்குது. என் நாம தெரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், என் முகத்தை தேடினால், ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு எஸ்தரினால் தேசங்களுக்கு சேமம் வரவில்லையா? ஒரு ஆபிரகாம் ஜெபித்ததினாலே சோதோமுக்கு அங்கு சேமம் வரவில்லையா? ஜெபிக்கிறவர்களால் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும், தேசங்களை மாற்றி அமைக்க முடியும், அரசியல் தலைவர்களை மாற்றி அமைக்க முடியும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். சாதரக் மேஷக் அபேத்நேகோவால் முடியும் என்றால், தானியேலால் முடியும் என்றால், யோசேப்பால் முடியும் என்றால், நம்மாலும் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவை மரித்தோர் உயிர்த்தெழ பண்ணுற ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடியால் அவர்களோட கிரேட்டாக பண்ண முடியும். விசுவாசிங்கள். ஏதோ எனக்கென்ன, ஊருக்கு வந்தால் எனக்கென்ன நினைக்க வேண்டாம். நீங்கள் தான் உத்தரவாதி. இந்த ஊருக்கு உத்தரவாதி, ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உத்தரவாதி. நீதிமானே துன்மார்க்கன் எச்சரிக்காவிட்டால் அவன் ரத்த பழியை உன் கையில் கேட்பேன்னு கேட்குறான். நீ கேட்கல, எது என்ன நியாயம்னு கேட்கலாம். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. அதற்காக தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. நீ போகாவிட்டால் யார் போவா? இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போவாய்? பெருமூச்சு விட்டாலும் மனித நெற்றியில் அடையாளம் போடு. இவன் நான் பின்னாலே நகரமங்கு உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண்கள் தப்பமிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் சிறிகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்படுற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். இந்த அடையாளத்தை வாங்கி கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் இன்னொரு அடையாளம் வாங்க வேண்டியது இருக்கும். அது அந்த கிறிஸ்துவின் அடையாளம். சிரச்சேதம் பண்ணுவான், சித்திரவதை பண்ணுவான். இதுவரை இருந்திராத கொடுந்துன்ப காலம் வருகிறது. அதற்கு முன்பாக இந்த முத்திரையை வாங்குங்கள். குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, சென்னைக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும். உண்மையுள்ள மனிதனுடைய ஜெபத்தினால் ஊர் மாறும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஃபியூ டேஸ் மே 4 வரை நல்லா ஜெபம் பண்ணுங்க. பர்சவனுங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஓட்டலில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவருக்கு சுத்தமானவனை கர்த்தர் ஏற்படுத்துவார். நாம் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த கொம்பில் இருந்த எங்குனால முத்திரை போடப்பட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை முத்திரிக்கிறார், முத்திரை போடுகிறார். அவருடைய பரிசுத்தாவினால் முத்திரை போடுகிறார். பரிசுத்தாவினால் பெற்ற முத்திரை போடப்பட்ட அந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்க. Grieve not the Holy Spirit, quench not the Holy Spirit. You receive the seal of the Holy Spirit. பரிசுத்தாவிங்கிற முத்திரையை நீங்கள் வாங்கி இருக்கீங்க. அந்த முத்திரையை பெற்றவர்களை சத்துரு தொட முடியாது, நியாய தீர்ப்பு தொட முடியாது, பட்டயம் உன்னை தொட முடியாது. You are sealed for the day of the Lord. பெற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே யாத்திராகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு வெண்கல பலிபீடம் இருந்தது. அதுக்கு 4 கொம்புகள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பலிபீடத்திலே 4 கொம்பு இருந்தது. இந்த 4 கொம்பில் இருந்த விசேஷம் என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் தவறு செய்தால், ஒருவேளை ஒருவனை கொண்டு விட்டான் என்று பாருங்களேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவனை உடனே கொன்றணும். அவன் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்பை பிடித்தான் என்றால் அவனை ஒருவருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தரே, அடைக்கல பட்டணம், அடைக்கலம் கொடுக்கிறது இந்த கொம்பு. இந்த கொம்பை பிடித்து கொண்டால் நமக்கு பாதுகாப்பு. சகல விதமான குற்றங்களிலிருந்து, சகல விதமான அக்கிரமத்திலிருந்து, சகல விதமான அநியாயத்திலிருந்து நியாய தீர்ப்பு நம்மேல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் பலிபீடத்தின் கொம்புகளை நீ பிடித்து கொள்ள வேண்டும். பலிபீடத்தை விட்டு எங்கும் போகாதபடி கொம்புகளை பிடித்து கொண்டு வெளியே வந்தால் உனக்கு ஆபத்து. தேவனுடைய பலிபீடத்தை விட்டு நீ வெளியே வந்தால் உனக்கு ஆபத்து. நானே என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நீ சொன்னாயானால் உனக்கு தெரியும், உன்னை காப்பாற்ற முடியாது. எத்தனையோ குண்டஸ் பவுன்சர்ஸ் சுற்றி இருந்தால் கூட துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. இந்திரா காந்தி சுட்டதே அவனுடைய பாடி கார்டு தான். இந்த உலகம் உன்னை காப்பாற்ற முடியாது.
நீ வைத்திருக்கும் பணம் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னுடைய சரீர பலம் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்ற கர்த்தரால் மட்டும்தான் முடியும். பிடித்துக்கொள், பலிபீடத்தின் கொம்பையை நீ பிடித்துக்கொள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான ஒன்று. ஆண்டவர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆட்டின் பிறகுல கழுதையின் பின்னால் போன சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். முதல் ராஜா. அவனோடு கர்த்தர் இருந்து அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடத்தினார். ஆனால் 1 சாமுவேல் 15 வரும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு பயணம் தொடர்ந்து சென்றபோது அவளை தடுத்து நிறுத்தின அமலேக்கேனே நீ கொண்டு வரணும். அட்டவே டிஸ்ட்ராய் த அமலேக்கேன். ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஆடு மாடு ஒன்றுமே இருக்கக்கூடாது, நீ கொன்றணும், எல்லாரையும் கொன்றணும். இந்த கர்த்தர் அவனத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். யுத்தங்களை நடத்துகிற கர்த்தர் கழுத பின்னால போன சவுலுக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? ஆனால் அவனை யுத்தத்தையெல்லாம் நடத்தின கர்த்தர். இப்போ கூட கர்த்தர் அந்த யுத்தத்தை நடத்தணும். ஆனால் அவன் என்ன பண்ணினான்? கர்த்தருடைய வழிகளிலே அவரை பிரியப்படுத்தாமல் தன் வழியை தெரிந்து கொண்டான். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவனுடைய முடிவு மரணம். அவன் என்ன பண்ணினான்? அந்த ராஜாவை, அமலேக்கின் ராஜாவை உயிரோடு பிடித்து கொண்டு வந்தான். கொளுத்த ஆடுகளையும் கன்றுகளையும் கொண்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் சொன்னார், இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறது எனக்கு விசனமாக இருக்கிறது. அவன் என் பேச்சு கேட்கல. சாமுவேல் அனுப்புகிறார். சாமுவேல் போகும்போது சொன்னான், எல்லாம் நான் செஞ்சுட்டேன், அப்போ என் காதில் கேட்குற சத்தம் அது என்ன? அதுவா? ஆண்டவருக்காக கர்த்தருக்காக கொண்டு வந்தோம். கர்த்தருடைய பெயரை சொல்லி கொள்ளை அடிக்கிறவங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்லார், உன்னுடைய பெரிய உனக்கு பலியெல்லாம் எனக்கு பிரியமில்லை, இளங்காலை எல்லாம் உனக்கு கடா எல்லாம் எனக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு சத்தத்தை கீழ்ப்படியதை பார்க்கலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்க்கடுது ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்த உத்தமம். Don't do greater and bigger things, only obey him, do his will. If you are in the will of God, he'll pay your bill. Do the will of the Father. ஒன்று கொண்டு பெரிய பெரிய காரியம் செய்யணும்னு கர்த்தர் திட்டமிட்டு இருந்தால் பெரிய காரியம் செய்வார். அல்லாவிட்டா அவர் சொல்கிறத நீ செய். எல்லாருக்கும் ரிவார்டு இருக்குது. நீ சின்ன வேலை செஞ்சதுனால உனக்கு ரிவார்டு இல்லை, பெரிய வேலை அப்படி கிடையாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவனுக்குரிய கிரியைக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஆர் யூ ஃபெய்த்ஃபுல்? உன் இஷ்டப்படி உன் சித்தப்படி நீ செஞ்சால் உன்னை தெரியாது பண்ணுறவர். ஐ நோ யூ நாட், உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படுறவர்களை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுவார், வேண்டான்னு தள்ளி வைப்பார். எவ்வளோ தூரம் நான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன், காண்டாமிருகத்தின் கொம்பை போல நான் உயர்த்தி இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழ்ப்படியாதபடியால் உன்னை நிராகரித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கேர்ஃபுல். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக வருகிறது. மனுஷனோடு விளையாடுகி கர்த்தரோடும் விளையாடலாம் என்று நினைக்க வேண்டாம். பி சீரியஸ். உனக்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் கொடுத்தார் என்றால் ஏதோ நீ பெரிய பெரிய சிறந்தவன் பெரிய பரிசுத்தவான் என்றல்ல. அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு உன்னை அழைத்திருக்கிறது. எங்கிருந்து உன்னை அழைத்தார் என்று உனக்கு தெரியுமா? கழுதை வைத்துக் கொண்டிருந்த உன்னை அழைத்தார். உன்னை எங்கிருந்து அழைத்தார் என்று தெரியாது. ஆண்டவர் நம்மை தாழ்வான இடங்களிலிருந்து அழைத்து உயர்வான இடத்துல காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். சாதாரணமாக இருக்கும் பொழுது ஆண்டவரே விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, ஆண்டவரே உண்மை தான் நம்பி இருக்க. ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகிட்டா, நல்ல கார் வாங்கிட்டா, பெரிய வீடு வாங்கிட்டா, பிள்ளைங்கள்லாம் நல்லா அழகாக வளர்ந்துட்டாங்கன்னா ஃபர்கெட்டபிள் காட். எல்லாமே ஒரு நாடகம், அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க, அதே மாதிரி பாடுவாங்க, ட்ரம் ப்ளே பண்ணுவாங்க, கிட்டார் அடிப்பாங்க. வீட்டில் வந்தால் ஒன்றுமே இல்லை, சீரோ, ஒன்றுமே இல்லை, ஜபம் கிடையாது, எப்போது ஒரு செல்ஃபோன், 6 நாள் வேதம் வாசிக்கிறதே கிடையாது, அடுத்த வாரம் ஒரு பழைய சேமன் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது. இப்படியா? கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் ஆண்டவருக்கு நீ பலிகளை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமமாக இருக்கும்.
இப்பொழுது சாமுவேல் விழுந்து கிடக்கிறான். 16ஆம் அதிகாரத்தில் அவன் துக்கித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியான ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடவையும் நீ தப்பு செய்யும் பொழுது ஏற்கனவே ஒரு ஆள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். உனக்கு தான் அந்த பதவி கொடுத்துருக்கிறாரு, உன்னை தான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு, உன்னோட இதான் யுத்தம் நடத்துறாரு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியாமல் வேற காரியம் பண்ணும்போது அதையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னை ஒன்றுமே சொல்லாமல் இன்னொரு ஆளை ஆயத்தப்படுத்திடுவார். உனக்குரியதை உறுதியாய் பற்றி கொண்டுரு. எனக்கு ரொம்ப பயம் பண்ணும். ஆண்டவரே, இதோ நான் பெரிய சிறந்த ஆளுன்னு என்னை தெரிந்து கொள்ளலை, என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்து என்னை தெரிந்து கொண்டீர், இந்த ராஜரீக மேன்மை எனக்கு கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்காதபடி நீ சொன்ன பாதையில் நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கத்திடத்தில் கதறி கேட்டு அவர் பாதையில் நான் போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லவே இல்லை பாருங்க, சவுல்கிட்ட நான் உன்னை நிராகரித்தேன்னு இல்லை. ஏற்கனவே சாவிதான் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. கேர்ஃபுல், கேர்ஃபுல். உனக்கு கொடுத்ததை உறுதியாக பற்றி கொண்டுரு. பல பக்கம் இடப்பக்கம் நீ பார்க்கக்கூடாது. கத்தரை பார்த்துட்டு ஓடு, நேராக ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பெரியவன், ஏன் நீ துக்கித்து கொண்டு இருக்கிறாய் சாமுவேலே? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் துக்கித்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் விசுவாசி நல்லா வந்தாரே, நல்லா ஜெபித்தாரே, நல்லா காணிக்க கொடுத்தாரே, இப்போ டாஸ்மாக் கடையில் நிற்கிறாரே, சினிமா தியேட்டரில் இருக்காரே, ஐயோ என்று விழுந்து கிடக்கிறாங்க, துக்கித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கேட்கிறார், புறக்கணித்து நான் தள்ளின மனுஷனுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? நான் ஒருத்தன் ஆயத்தப்படுத்திட்டேன், கொம்பை எடுத்துக்கோ, அந்த தைலத்தை நிரப்பி கொண்டு அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த சவுலுக்கு குப்பியிலேருந்து தான் அபிஷேகம் கிடைச்சது, ஆனால் தாவீதுக்கு கொம்புலேருந்து அபிஷேகம் கிடைச்சது. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். குப்பியில் இருக்கிறவங்க சட்டைக்காக, சாப்பாட்டுக்காக, வீட்டுக்காக, காருக்காக, சோறுக்காக, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர், இதுக்காக தான் கடவுளை பின்பற்றுவாங்க. சேலஞ்ச் வந்தால் ஓடிடுவாங்க, சவால் வந்தால் ஓடியே போயிடுவாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. ஈசாய் வீட்டில் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஒவ்வொருத்தராக வந்து சாமுவேல் முன்பாக நிற்பாங்க. எலியா, ஓ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன். இன்னும் பார்த்தேன்னா ஷமா, ஐயோ இவன் மிகவும் பலசாலி. அபினதாப் மிகவும் பலசாலி, அழகுள்ளவன், திடகாத்திரம் உள்ளவன். இவன் யாரை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி கேட்குறான். இன்னும் ஒரு பையன் இருக்கானா? இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறன்ட்ட ஒரு அருமையான குணம் இருந்தது. என்ன தெரியுமா? அவன் பாடி ஆராதித்து கொண்டிருந்தான். ஆடுதான் மேய்த்தான், ஆனால் இஸ்ரவேல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். God is seeking for people even in the wilderness, they will worship and praise God. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பெற்ற தாய் தகப்பனை நிராகரித்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் ஜீவன், கர்த்தரின் பலன் என்று பாடுகிற ஒரு மனுஷனை பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை கூப்பிட்டோன்னே அவனுக்கு கொம்பு தைல அபிஷேகம் கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கொம்பு தைல அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் துணிந்து நிற்பதற்கு தைரியம் இருந்தது. சமஸ்த இஸ்ரவேலும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, குழிக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது சின்ன தாவீது யுத்த களத்துக்கு வருகிறான். ஏன் இங்கே வந்தாய்? எங்களுக்கு தெரியும் உன்னை பற்றி, உன் வீண் மம்பு, வீண் பேச்சுக்காரன், வீண் மம்புக்காரன். இல்லை, ஒரு காரணத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? நீ ஜெயித்துட்டேன்னா மாமா மகளை கொடுப்பாங்க தெரியுமா, டேக்ஸே நீ கட்டணும் தெரியுமா? இதெல்லாம் அவன் தலையில் ஏறலை. அவன் தலையில் ஒன்று, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். சின்ன தாவீது தான். அவனுக்கு கொம்பு தைல அபிஷேகம் இருந்தது. அவனுக்கு வாள் கேடகம் எதுவும் கிடையாது. கையில் இருந்ததெல்லாம் அடைப்ப பையில் இருந்த 5 கல் தான். இட்டாங்க ஒரு அடி, நெத்தி அடி. எழுந்தாங்க கோலியாத்துக்கு வாழ்நாளே கோலியத்தை கொண்டு தலையை தூக்குனாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கொம்பு தைல அபிஷேகம் பெற்றவர்கள் அசாதாரணமான காரியத்தை செய்வாங்க. மற்ற யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அவங்களால செய்ய முடியும். ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல் நீர் என்னை உயர்த்துவீர்.
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய உயர்வுக்கு அங்கே நீ காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்னை உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் நீர் என்னை அபிஷேகம். கேட்போமா இந்த நேரத்தில்? ஆண்டவரே புதிய எண்ணெய் அபிஷேகம் எனக்கு வேண்டுமாப்பா. ஏதோ ஆண்டவரே நான் பின்வாங்கி போயிட்டேன். முன்னால் இருந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்பொழுது என்னிடத்துல இல்லை ஆண்டவரே. எனக்கு தேவை ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம். ஊற்றும் ஆண்டவரே, இந்த வல்லமையான எண்ணெய் என் மேல் ஊற்றுங்கப்பா. அபிஷேகம் கேட்போமா என்னை அபிஷேகம் ஆண்டவரே. ஆண்டவரே காண்டாமிருகத்தின் கொம்பை போல் என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே. அந்த பலனை எனக்கு தாருங்கப்பா. நான் பயப்படுகிறவனும், நான் உதாசீனம் பண்ணுகிறவனும், புறக்கணிக்கப்பட்டவனும், நிராகரிக்கப்பட்டவனும், மன அழுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு இந்த உயர்வு வேண்டும். காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல நீர் என்னை உயர்த்தணும்ப்பா. எனக்கு எதிராக வர சத்துருக்களை முட்டி தள்ள எனக்கு பலன் தாருங்கப்பா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பலன், ஆத்மாவில் பலன், குடும்பத்தில் ஆறுதல், வேலை ஸ்தலத்தில் உயர்வு ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமாகுதலே வாழ்க்கையின் சந்தோஷமாக நினைக்கிற ஒரு கூட்ட மக்களை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.